நிறைய பேர் இந்த வீடியோ எதுக்கு பார்ப்பீங்கன்னா ஜிடிஎஃப்ஐ ஆஃப்லைனுக்கு மொபைலில் ப்ளே பண்ண முடியுமா அப்படின்ற மாரி இந்த தம்ப்நெயிலை பார்த்துட்டு பார்த்துருப்பீங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தயவு செஞ்சு வீடியோ ஆஃப் பண்ணிட்டு மட்டும் போயிடாதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நான் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். எக்காரணத்தை கொண்டோம் கூகுளில் போய்ட்டு ஜிடிஎஃப்ஐ மொபைல்னு போட்டு அந்த ஏபிகே டவுன்லோட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு சில புது ஏபிகேலாம் கொடுத்துருக்காங்க. அதுவும் ராக்ஸ்டார் அஃபிஷியல் பேஜ் மாதிரிலாம் இது பண்ணி வச்சுருக்காங்க வெப்சைட்லாம். நீங்கள் அதுமாரி ஏதாவது பண்ணி டவுன்லோட் பண்ணிவிட்டு அவங்க சொன்ன மாரி வெரிஃபிகேஷன்லாம் ப்ராப்ளம்லாம் வரும். அந்த வெரிஃபிகேஷன்லாம் நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அதுமாரி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபோன் 100% ஹேக் ஆகிறதுக்கு ரெடி ஆகிடும். சப்போஸ் ஹேக் பண்ணதே உங்கள் ஃபோனுக்கு தெரியாது. நீங்கள் அந்த ஆப் என்ன தான் டிலீட் பண்ணாலும் உங்களோட ஜிமெயில் பாஸ்வேர்டு, உங்களோட பர்சனல் டேட்டா எல்லாத்தையும் தூக்கிடுவாங்க. இதுதான் சரிங்களா? அதனால் இப்போ நான் முன்கூட்டி சொல்லிக்கிறேன். வாய் வேறு திணறுதுங்க, ஸ்டெக் ஆகுதுங்க. இது மட்டும் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா அப்படின்னா, என் ஃப்ரெண்டும் ஒருத்தன் ஜிடிஎஸ் அண்ட்ரஸ் ப்ளே பண்ணான். என்னமாரி தான் ஜிடிஎஸ் அண்ட்ரஸ் ப்ளே பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ஜிடிஎஃப்ஐ மொபைலுக்கு ஏற்றுறாங்கடா, இதுமாரி வெரிஃபிகேஷன் பண்ணிட்டாலே வந்துடும் அப்படின்ற மாரி சொல்கிறேன். நான் சொன்னால் நம்ப மாட்டேறான். என் ஃப்ரெண்டு என் பேச்சே கேட்க மாட்டேறான். டேய் கண்டிப்பாக வராதுடா, நீ க்ளவுட் கேமிங்கில் வேணால் ட்ரை பண்ணி பாருனா. டேய் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கேம் ஆஃப்லைனுக்கு தான்டா வேணும், நான் மிஷின்லாம் கம்ப்ளீட் பண்ணணும்டா அப்படின்ற மாரி தம்பி சீனை போட்டார். கட்சியில் எங்கே வெரிஃபிகேஷன்னு காமிச்சிச்சு. நான் எல்லாம் பண்ணாதரான்னு சொன்னேன். என் மொபைல் பயங்கரமாக ஹீட் ஆகுதுடா, நீ சொன்ன மாரி எவனா ஹேக் பண்ணிட்டானு தெரியலடா, பயங்கரமாக ஹீட் ஆகுதுடா அப்படின்னு தம்பி பயப்பட ஆரம்பிச்சிட்டான். அதுக்கு தான் யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு ஆப் இருக்கும், யாராவது நம்ம மொபைலில் ஹேக் பண்ணி பேக்ரவுண்டில் சார்ஜர் வேகமாக போகும், அதுக்கப்புறம் ஃபோன் ஹீட் ஆகும். இது இவ்வளோ பிரச்சனை இருக்குது. பேக்ரவுண்டில் யாராவது ஹேக் பண்ணி யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த விஷயம்லாம் நடக்கும். நான் ஒரு ஆப் இருக்கும், அந்த ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்ட பிறகு க்ரீன் கலர் லைட் எரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை கிடையாது, ரெட் கலர் லைட் எரிஞ்சிச்சுன்னா டேஞ்சரு. நாங்கள் ஏற்றி பார்த்தோம், க்ரீன் கலர் லைட்டு தான் எரிஞ்சிச்சு.